கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் அரசு புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த தரக்கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் இந்த கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் விளையாட்டு மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அரசு புறம்போக்கு நிலத்தை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து பட்டா பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தங்கள் பகுதிக்கு தனியாக விளையாட்டு மைதானம், குடிநீர் வசதி, சுடுகாடு வசதி, தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆதிதிராவிடர் சமுதாய பொதுமக்கள் விருதாச்சலம் கடலூர் சாலையில் உள்ள புதுக்கூரைப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே திடீரென சாலையின் இரு புறங்களிலும் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக விருதாச்சலம் கடலூர் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.